உங்கள எத்தனை பேர் சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸையோ பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்க? அவங்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நான்லாம் அவ்வளோ சந்தோஷமா இல்லையே. அவங்க கிட்ட அவ்வளோ பணம் இருக்கு, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே. அவங்க நல்லா ஊர் சுத்துறாங்க, என்னால் அப்படி சுத்த முடியலையே. அவங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, நான் அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இல்லையே. இன்னும் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்படிலாம் யோசிக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் தனியா இல்ல, உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கும். இந்த கம்பேரிசன்றது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? அதுவும் ஒரு ஹியூமன் நேச்சர் தான். ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன். இந்த கம்பேரிசன்ற ஒண்ணுதான் நம்மளை அன்ஹாப்பியா வச்சுக்குது, அன்சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்குது, நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நோக்கி நம்மளை ஓட சொல்லுது. ஸோ இந்த வீடியோவில் நாம எப்படி இந்த கம்பேரிசன் அப்படின்ற ட்ராப்குள்ள சிக்காம நம்மளோட லைஃப்க்கு நம்ம தான் ராஜான்ற மைண்ட் செட்டை வர வச்சு எப்படி இந்த லைஃப்ல நம்ம சந்தோஷங்களை அதிகரிக்க போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். முதல்ல நம்ம எதுக்காக நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். மொதல் விஷயம், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அது ஒரு ஹியூமன் நேச்சர். சைக்காலஜிஸ்ட்லாம் இதை சோஷியல் கம்பேரிசன் தியரி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. நம்ம எப்போவுமே அடுத்தவங்களை பெஞ்ச் மார்க்காக வச்சு தான் நம்மளை நாம வளர்த்துக்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ இல்லை, ஆதி காலத்துலேருந்தே இருந்திருக்கு. ஆதி காலத்தில் மனிதன் வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ ஒருத்தனுக்கு வேட்டையாடி அவனுக்கு உணவு கிடைச்சிருச்சுன்னா இன்னொருத்தனும் அவனை மாதிரி அவனுக்கும் உணவு கிடைக்கணும்னு அவனும் வேட்டையாடி சாப்பிடுவான். அந்த டைமில் அது சர்வைவலுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா இப்போ அது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் தான் கொடுக்குது. உதாரணத்துக்கு, ஒரு ரேஸ்ல முதல்ல ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் அவனோட ஓன் ரேஸை பார்க்காம அவனுக்கு பின்னாடி வரவனை பார்த்துட்டானாலே அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி அவனோட ஓன் ரேஸ்ல ஃபோக்கஸ் குறைஞ்சு அந்த ஸ்பீடும் குறைஞ்சிரும். ரெண்டாவதா, நம்ம அதிகமா கம்பேர் பண்றதுக்கு காரணம் சோஷியல் மீடியா. அதுவும் இந்த காலகட்டத்தில் நம்ம ரீல்ஸ்ல பாக்குறது தான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாராவது மால்தீவ்ஸ்க்கு வெக்கேஷன் போயிருக்கிறத பார்த்தா நமக்கு நேச்சராகவே என்ன தோணும்? அவங்கலாம் ஜாலியா இருக்காங்க, நம்ம இங்க வீட்டுல லுங்கி கட்டிட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு தோணி மனசெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிடும். இங்க நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, அப்படி வெக்கேஷன்ல அவங்க என்ஜாய் பண்ற அந்த ரிசல்ட்டை தான் நம்ம பாக்குறோமே தவிர அவங்களால எப்படி அங்க போக முடிஞ்சது, அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்ட்ரகிளை பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது. சரி, இப்படி கம்பேர் பண்றதுனால என்னென்னலாம் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வரும் அப்படின்றத பார்க்கலாம். மொதல் விஷயம், அது உங்க சந்தோஷத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கொண்டுடும். நீங்களே ஏதாவது ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு சாதிச்சிருப்பீங்க, ஆனா உங்களை விட பெட்டரா பண்ணவங்களோட உங்களை நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கான சந்தோஷமும் செத்து போயிடும், உங்களுக்கு கிடைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனும் செத்து போயிடும். அதுக்கப்புறமா அதை நீங்க ஒரு பெரிய விஷயமாவே பார்க்க மாட்டீங்க. உதாரணத்துக்கு, நீங்களே கஷ்டப்பட்டு உங்களோட முதல் காரை வாங்கியிருக்கீங்க. இப்ப உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு விலை உயர்ந்த லக்ஸரி கார் வாங்கினார் அப்படின்னா அதை நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு வாங்கின இந்த கார் பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியாது. அதனால உங்களோட சந்தோஷமும் போயிடும், உங்களுக்கு கிடைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனும் போயிடும். ரெண்டாவது இம்பாக்ட், ப்ரோமோட்ஸ் எ ஃபால்ஸ் ஈக்குவலன்ஸ். எப்பவுமே நீங்க உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஒஸ்டான ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களோட பெஸ்டான ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ற மாதிரி ஆயிடும். ஆனா உங்களுக்குன்னு ஒரு பெஸ்டான விஷயமும் இருக்கும், அவருக்குன்னு ஒரு ஒஸ்டான விஷயமும் இருக்கும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு நல்லா ஸ்கிரிப்ட் எழுத வரும், ஆனா மேடையில போய் அதை பேச வராது. ஆனா இன்னொருத்தருக்கு மேடையில போய் நல்லா பேச வரும், ஆனா ஸ்கிரிப்ட் எழுத வராது. இப்ப நீங்க உங்களோட ஒஸ்ட், அதாவது மேடையில பேச வராது அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களோட பெஸ்ட், அதாவது மேடையில நல்லா பேச வரும் அப்படின்ற விஷயத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மன கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால இந்த கம்பேரிசன்ல இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். மூணாவது இம்பாக்ட், டிஸ்ட்ராக்ட்ஸ் யூ ஃப்ரம் யுவர் ஓன் பாத். ஒவ்வொரு நபர்களுக்குமே இந்த உலகத்துல அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு கோல் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஜேர்னி இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னொருத்தவங்க ஜேர்னியோட உங்க ஜேர்னியை கம்பேர் பண்ணீங்கன்னா அது கரெக்டா இருக்காது. அது உங்களோட ஜேர்னில உங்களை ஃபோக்கஸ் பண்ண விடாம பண்ணிடும். கடைசியா லோ செல்ஃப் எஸ்டீமை அதிகப்படுத்திடும், அதாவது சுயமரியாதையை குறைச்சிரும். நீங்க உங்களை அதிகமா கம்பேர் பண்ண உங்களோட சுயமரியாதையை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இருப்பீங்க. உதாரணத்துக்கு, நீங்க ரீசெண்டா தான் உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க, ஆனா ஆல்ரெடி நீங்க நல்லா ஃபிட்டா இருக்கிற ஒருத்தர் கூட உங்களை நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே உங்களை இதெல்லாம் ஒரு பாடியா, நம்மளால அது முடியலையே அப்படின்ட்டு உங்களுக்கான சுயமரியாதையை நீங்களே உங்களுக்கு குறைச்சிப்பீங்க. இவ்வளவு நேரம் நம்ம கம்பேர் பண்றதோட இம்பாக்ட் என்னன்றத பார்த்தோம். இப்ப எப்படி அதுல இருந்து வெளியே வருது அப்படின்றத பார்ப்போம்.
மொதல் விஷயம், ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்ரஸ் நாட் பெர்ஃபெக்ஷன். சக்ஸஸ் எப்போவுமே நீங்கள் மெஷர் பண்ணும்போது எவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்றதை வச்சு மெஷர் பண்ணணும். உங்களை விட அடுத்தவங்க எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்றதை வச்சு மெஷர் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்களும் உங்கள் நண்பரும் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் நண்பர் 5 கேஜி குறைஞ்சிட்டாரு, நீங்கள் 1 கேஜி தான் குறைஞ்சிருக்கீங்க. நீங்கள் உங்கள் நண்பர் உங்களை விட 4 கேஜி அதிகமாக குறைச்சிட்டாரேன்னு கஷ்டப்படாமல் நீங்கள் இந்த 1 கேஜியை எவ்வளோ கஷ்டப்பட்டு குறைச்சிங்க அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும். ஏன்னா சின்ன வெற்றினாலும் அது வெற்றி தான். ரெண்டாவது, பிராக்டிஸ் கிராட்டிடியூட். நீங்கள் உங்களை நீங்களே பாராட்டிக்க ஆரம்பிச்சிட்டாலே என்ன உங்ககிட்ட இல்லையோ அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காம என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த கம்பேரிசன்றது மறைஞ்சு போயிடும். இதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எந்த 3 விஷயம் இன்னைக்கு நீங்கள் பண்ணது உங்களையே அது திருப்திப்படுத்துச்சு அப்படின்றத நீங்கள் டைரியில் எழுதணும். இதை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலே நீங்கள் அடுத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணுறதை நிறுத்திடுவீங்க. மூணாவது விஷயம், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தனி டைம்லைன் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா லைஃப்ன்றது ஒரு ரேஸ் கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஜேர்னி, ஒவ்வொரு டைமிங். ஒருத்தருக்கு ஒன்று ஒர்க் ஆனது இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஜே.கே. ரவுலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் ஹாரி பாட்டர் அப்படின்ற மோஸ்ட் ஃபேமஸான ஒரு புக் எழுதினவங்க. அவங்க பல ரிஜெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட 32வது வயதில் தான் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணி பேரும் புகழும் அடைஞ்சாங்க. ஆனால் மார்க் ஜக்கர்பர்க் அவரோட 20வது வயசுலேயே ஃபேஸ்புக்கை உருவாக்கிட்டாரு. நம்ம பார்த்த இந்த 2 பேருமே லைஃப்ல சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. ஆனா டிஃப்ரெண்ட் டைம் லைன்ல. ஏன்னா இவங்களோட ஜேர்னி வேற, அவரோட ஜேர்னி வேற. அடுத்ததா, லிமிட் சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரீல்ஸ்ல பார்க்குற எல்லாமே நிஜம் கிடையாது. நீங்க உங்களை அறியாமையே அதிகமா ரீல்ஸ் பார்த்து கம்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க சோஷியல் மீடியால இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெட்டர். நீங்க ஒரு மெடிசினா அதை நினைச்சுக்கங்க. இதுக்கு பேர் சோஷியல் மீடியா டீடாக்ஸ் அப்படின்னு நீங்களே வச்சுக்கோங்க. எந்த மாதிரி பேஜஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களை அறியாமையே நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரியான பேஜஸை அன்ஃபாலோ பண்ணிவிட்டு எதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இன்ஸ்பயர் ஆகுறீங்களோ அந்த மாதிரி பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்ததா, செலிப்ரேட் அதர் சக்ஸஸ் வித்தவுட் ஜெலசி. அடுத்தவங்களுடைய வெற்றியையுமே பாராட்டி கொண்டாடுற அந்த மைண்ட் செட்டை நீங்கள் உங்களுக்குள்ள உருவாக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மைண்ட் செட் ஆனது வேற எதையுமே பார்க்காம உங்களோட லைஃப் ஜேர்னியில் உங்கள் கோலுக்கு உங்களை கொண்டு போயிடும். உதாரணத்துக்கு உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க ப்ரொமோட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே பொறாமப்படாமல் அந்த வெற்றியை நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரி நம்மளும் ப்ரொமோட் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருந்தோம் அப்படின்னா நமக்கான கோலை நோக்கி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். இப்போ நாம பார்த்த இந்த விஷயங்களெல்லாம் வச்சு நமக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. சந்தோஷத்தோட சீக்ரெட் என்னன்னா நம்மளுடைய ஓன் ஜேர்னியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்குமே தனியான ஒரு பாதை இருக்கு, தனியான ஒரு சேலஞ்ச் இருக்கு, தனியான ஒரு டைமிங் இருக்கு. என்னதான் வித்தியாசமான பல செடிகளை ஒரே இடத்துல நட்டு வச்சாலும் எல்லா செடியும் ஒரே வேகத்தில் வளர்றது கிடையாது. ஒவ்வொரு செடியும் அதோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி வளரும். அதனால அடுத்த தடவை உங்களை நீங்க யார் கூடயாவது கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய ஓன் பாத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நாளோட முடிவில் நீங்க பண்ண ஏதாவது 3 நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி மன நிறைவா இருந்ததை உங்க டைரியில எழுதி வைங்க. இந்த எக்ஸசைஸை நம்ம இப்பல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நீங்க பண்ண ஏதாவது 2 விஷயம் உங்களுக்கு அதிகமா மன நிறைவு கொடுத்ததை இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட்போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும்.